அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆற்றலை போற்றி துதிக்கிறதான சங்கீதமா இது இருக்குது. இந்த 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பார்த்து நீதிமான்களே நீதிமான்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. செம்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையானவர்களுக்கு தகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில புனிதமான காரியங்களை செய்கிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னா மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு செம்மையானவர்களே, செம்மையானவர்களுக்கு தகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறுகிய நேரம் பார்க்கிறேன் அப்படின்னா நான் சீரா போயிடுறேன். செம்மையானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியானவர்கள், நீதிமான்கள், சிறந்தவர்கள், நல்ல குணங்களை கொண்டவர்கள், சரியான நேர்மையான வழியில் நடப்பவர்கள், செயல்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். எந்த செயலை செய்தாலும் அதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. அவர்களை பார்த்து செம்மையானவர்கள் என்று கூப்பிடுகிறார். நம்மை பார்த்து நீதிமான்களை என்றும் செம்மையானவர்கள் என்று சொல்லி தாவீது நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி துதிக்க வேண்டும் பாருங்க, எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை அப்படின்னா சுரமண்டலத்தினால கர்த்தரை துதிக்க வேண்டும். சுரமண்டலம் அப்படின்னா யாழ் அல்லது வீணை, இதை கொண்டு துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கப்புறமா சபையாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, 10 நரம்பு வீணையினால கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 10 நரம்பு வீணைன்னா 10 விரல்களை கொண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆலோசனை கொடுக்கிறார் தாவீது ராஜா. கீர்த்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கீர்த்தனம் அப்படின்னா இறைவனை போற்றி பாடப்படும் பாடல்களை தான் கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதுதான் கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சங்கீர்த்தனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த கடவுளை போற்றி பாடப்படுகிறதான ஒரு பக்தி பாடலை தான் இந்த கீர்த்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா புது பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆராதனையில புதிய பாடல்களை கூட சேர்த்து கொண்டு பாடி கர்த்தரை பக்தியுடன் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. இன்னும் அந்த 33ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை என்ன பண்ணுமா வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாத்தியங்கள் அப்படின்னா இசைக்கருவிகள். அது மாத்திரமல்ல நேர்த்தியாய் வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நேர்த்தியாய் அப்படின்னா மியூசிக் வாசிக்கிற பிள்ளைலாம் கொஞ்சம் கவனிங்க. மிக சிறந்த முறையில் என்ன பண்ணணுமா, மியூசிக் வாசிக்கணுமா, அழகாக வாசிக்கணுமா, துல்லியமா